இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ விவர்ஸ், அரசியல் குறித்து கமல்ஹாசன் தெரிவித்த கருத்தை கேட்டவர்கள் இவரே இப்படி சொன்னால் அப்ப ரஜினி என்ன சொல்வார் என்று ரஜினி ரசிகர்கள்லாம் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. அப்படி கமல் அவர்கள் என்ன சொன்னார்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் துவங்கிய இந்தியன் 2 படமானது லோக்சபா தேர்தலை முன்னிட்டு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவுகள் வெளியானதும் படப்பிடிப்பு மீண்டும் துவங்கும். இந்நிலையில தான் படம் மற்றும் அரசியல் குறித்து கமல்ஹாசன் அவர்கள் பேட்டி ஒன்றில் கூறியதாவது: இந்தியன் 2 படம் கைவிடப்படவில்லை. படத்தில் அரசியல் சிந்தனை சேர்ப்பதும் சேர்க்காததும் சங்கரின் விருப்பம். தற்போது என் கவனம் எல்லாம் மக்கள் பக்கம் உள்ளது. இந்தியன் 2 தான் நான் நடிக்கும் கடைசி படம். நான் ஏற்கனவே லேட்டாக அரசியலுக்கு வந்துள்ளேன். அதனால் நான் விரைந்து செயல்பட வேண்டும். எனவே என்னால் சினிமா மற்றும் அரசியல் ஆகிய இரண்டிலுமே கவனம் செலுத்த முடியாது. ஏதாவது ஒன்றில் தான் கவனம் செலுத்த விரும்புகிறேன். அந்த ஒன்று அரசியல் தான் என்றார் கமல்ஹாசன் அவர்கள். கமல்ஹாசன் பேட்டி அளிக்கும் போது எல்லாம் இந்தியன் 2 தான் நான் நடிக்கும் கடைசி படம் என்று கூறுவதை கேட்டு அவரின் ரசிகர்கள் கவலை அடைகிறார்கள். இருப்பினும் அவரை அரசியல் களத்தில் காணலாம் என்பதால் மனதை தேற்றிக் கொள்கின்றனர். இந்த நிலையில் தான் கமல்ஹாசன் மக்கள் நீதி மய்யம் கட்சி துவங்கி லோக்சபா தேர்தலில் போட்டியிடுவதற்காக தீவிரமாக பணிகளை நடத்தி வருகிறார். அவரே தான் அரசியலுக்கு வந்தது லேட் என்றால் அப்ப ரஜினிகாந்த் இன்னும் கட்சியை துவங்கவில்லையே என்று ரஜினி ரசிகர்களும் ரஜினி மன்ற நிர்வாகிகளும் விமர்சனங்களை எழுப்பியுள்ளனர். தற்போது இந்த தகவல்கள் தான் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்குது. ஆனா ரஜினி எப்பயும் போல இதுக்கும் மௌனமாவே அமைதி காத்துட்டு இருக்கிறாங்க. இதே போல கமல் அவர்கள் ரஜினி கிட்ட ஆதரவு கேட்டதாகவும் தகவல்கள் வெளியானது. ஆனால் ரஜினி அவர்கள் இதுவரைக்கும் அதுக்கு எந்த ஒரு பதிலும் அளிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் ரஜினி அவர்கள் என்ன பதில் அளிக்க போறாருன்னு கூட ரஜினி ரசிகர்களும் ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களும் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் ரஜினி அவர்கள் என்ன முடிவு எடுப்பாருன்னு. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.